ஒரு மனுஷனை ஆண்டவர் இந்த பூமியில் படைக்கிறதுக்கு முன்பாக அவனுக்கு ஒரு ஆவி, ஆத்மா, சரீரம் இது மூன்றையும் அவனுக்கு கொடுத்து இந்த பூமியில் உலாவ விடுகிறார். அப்படி உலாவுகிற நேரத்தில் அவனுக்குன்னு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அந்த கட்டளை என்னென்னா, தேவனுக்கு பிரியமாக நடக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு பிரியமாக நடந்தால் என்ன நடக்கும்னா, இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களும் அவனை உயர்த்துவாங்க. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். அவன் பேர் எப்பொழுதும் இந்த பூமியை விட்டு கடந்து போகாது. எங்கேயாவது ஒரு இடத்துல எதிரொலிச்சு கொண்டே இருக்கும். அப்படி தான் ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். அவரை பார்த்தீங்கன்னா, யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா, ஊர் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விலக்கி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார் கர்த்தர். ஆனால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தது உண்மை. ஆனால் அவனுடைய இருதயத்தில் அவன் கொடுத்த ஒரு கனம் யாருன்னா, அவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறான். ஒருவேளை என் பசங்க பாவம் செய்து தேவனை தங்கள் இடத்தில் தூசிப்பார் என்று சொல்லி அதிகாலமே எழுந்து சர்வான தகன பலியை யோபு செலுத்துவான் அந்நாட்களில். இதை கர்த்தர் பார்க்குறாரு. யோபு என் மேலே வச்சிருக்கிற அன்பு, என் மேலே வச்சிருக்கிற பிரியம், என் மேலே வச்சிருக்கிற என்னுடைய கட்டளையை கை கொள்கிற ஒரு மனுஷன்ட்டு யோபு குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்குறார். ஏன் ஆண்டவர் யோபு இந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சார்னா, உபாகம் புத்தகம் 28 அதிகாரத்தில் வாசித்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன் மிருக ஜீவன்கள், உன் மாவு பிசைகிற தொட்டி, நீ செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கப்படும்ட்டு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருப்பார். அந்த வாக்கு தத்தத்தை யோபுவின் வாழ்க்கையை நிறைவேற்றுகிறார். அப்படின்னா யோபுவை தான் ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிக்க முடியுமா? நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நான் இப்போ ரட்சிக்கப்பட்டேன், இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் போராட்டம், நிந்தனை, அவமானம், துன்பங்கள் காணப்படுகிறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு 2 காரியத்தை நீங்கள் கவனிக்கணும். முதலாவது, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்ச்சோமா? முதலாவது, தேவன் எல்லோரோடும் பேசுவார். ஆண்டவரை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும், அவன் ஏழையாக இருக்கலாம், இல்லை பணக்காரனாக இருக்கலாம், நல்ல நடுத்தர மக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவனோட பேச ஆயத்தமாய் காத்திருக்கார். முதலாவது எப்படி பேசுவார்னா, ஒரு வசனத்தை கொண்டு பேசுவார். அப்படி இல்லையா, ஒரு சொப்பனத்தின் மூலமாக பேசுவார், இல்லை தரிசனத்தின் மூலமாக பேசுவார், இல்லையா